வெல்கம் டு ஆல் த aspirants. நம்ம இன்னைக்கு 29 ஏப்ரல் கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேத்துக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். திம்சா மற்றும் சதி எந்த மாநிலத்தின் நடனம்? ஆந்திர பிரதேசம். இடுமிஷ்மி மற்றும் மான்சோ எந்த மாநிலத்தின் நடனம்? அருணாச்சல பிரதேசம். கோலனி மற்றும் போர்த்தல் நிறுத்தியா எந்த மாநிலத்தின் நடனம்? அசாம். டோம்காச் மற்றும் ஃபாகுவா எந்த மாநிலத்தின் நடனம்? பீகார். அசாம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் துமாசா, காங்டே, கர்பி மற்றும் கச்சாரி. சாகிர் ஹுசேன் பாண்டரங் வமன்கின் 1963ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. மாதவாச்சாரியாரோட இயற்பெயர் வாசுதேவா. மாதவாச்சாரியாக்கு மாதவா அப்படிங்கிற பட்டம் கொடுத்தது அச்சுட்ட பிரக்ஷா. மாதவாச்சாரியா கீத பாஷ்யா, பிரம்மசூத்திர பாஷ்யா, அனுபாஷ்யா, கர்ம நிர்ணயம் சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. மேல் மற்றும் கீழ் சபையின் கூட்டமர்வு மற்றும் வர்த்தக சுதந்திரத்தை ஆஸ்திரேலிய நாட்டில இருந்து நாம் எடுத்துக்கிட்டோம். 8வது ஐந்தாண்டு திட்டம் 1992 இருந்து 1997 வரைக்கும் நிலவில் இருந்துச்சு. இந்திய அரசியலமைப்பு பிரிவு 239 இருந்து 242 வரைக்கும் பகுதி 8ல யூனியன் பிரதேசங்களை சொல்லியிருக்காங்க. ஞானபீட விருதை பெற்ற முதல் இந்திய பெண் ஆஷா பூர்ணா தேவி. கோண்ட் எழுச்சி 1837 இருந்து 1856 வரைக்கும் ஒடிசால சக்கரா பைசுவ தலைமையில நடந்துச்சு. ஜார்க்கண்ட்ல கொண்டாடக்கூடிய ஒரு சில முக்கியமான பண்டிகை ஷர்குல், டான்சி, கர்மா, ஹல்புனியா மற்றும் ரோகின். முகமது இக்பால் தரைன்கின் பாங்கேதாரான்னு சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. இன்னைக்கான திட்டம் அட்டல் ஓய்வூதிய யோஜனா ஜூன் 2018 நிதி அமைச்சகத்தால் அறிமுகமாச்சு. டிஜிட்டல் இந்தியா மிஷன் ஜூலை 1, 2015 மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் மற்றும் நிதி அமைச்சகம். ஆயுஷ்மான் பாரத் செப்டம்பர் 23, 2018 சுகாதார அமைச்சகம். ஆத்ம நிர்பார் பாரத் அபியான் மே 2020 வீட்டு வசதி அமைச்சகம். தேசிய டிஜிட்டல் சுகாதார மிஷன் ஆகஸ்ட் 15, 2020 சுகாதார அமைச்சகம். என்பிஎஸ் வட்சல்யா 23 ஜூலை 2024. உலகின் மிக உயரமான பாலமான ஹுவான்ஜுவாங் கிராண்ட் கேனியனை எந்த நாடு அறிமுகப்படுத்தியுள்ளது? சீனா. மொத்தம் 625 மீட்டர். உலக நோய் தடுப்பு வாரமாக எந்த வாரம் அனுசரிக்கப்படுகிறது? ஏப்ரல் 24 to 30. பாரத் உச்சி மாநாடு 2025 நடத்தும் மாநிலம் எது? தெலுங்கானா. ஹெலிகாப்டர் துரு எந்த அமைப்பால் உருவாக்கப்பட்டது? HAL. ஹபிள் விண்வெளி தொலைநோக்கி புல்சே கேலக்சியை கண்டுபிடிச்சிருக்கு. இந்த புல்சே கேலக்சியோட இன்னொரு பெயர் LEDA 13-13-424. மதிப்புமிக்க விஸ்டன் கிரிக்கெட்டர்ஸ் ஆல்மனாக் 2025 பதிப்பில் உலகின் முன்னணி ஆண்கள் கிரிக்கெட் வீரராக கௌரவிக்கப்பட்டவர் யார்? சோ ஆண்கள் பிரிவுல ஜஸ்பிரீத் பும்ரா, இதுவே பெண்கள் பிரிவுல ஸ்மிருதி மந்தானா இந்த விருது வாங்கியிருக்காங்க. 2024ஆம் ஆண்டுக்கான BCCIயின் திலீப் சர்தேசாய் விருது அஸ்வின் வாங்கியிருக்காங்க. ஸ்மிருதி மந்தானா 2025ஆம் ஆண்டுக்கான ICC மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் வீரருக்கான விருது வாங்கியிருக்காங்க. மில்லி கேர் 2025ஆம் ஆண்டுக்கான ICC மகளிர் கிரிக்கெட் வீரருக்கான ராச்சல் ஹேஹே பிளிங் டிராஃபி வாங்கியிருக்காங்க. சச்சின் டெண்டுல்கர் 2025ஆம் ஆண்டுக்கான CK நாயுடு வாழ்நாள் சாதனையாளர் விருது வாங்கியிருக்காங்க. டிராவிஸ் ஹெட், அதாவது டிராவிஸ் தலைவர் அல்ல, டிராவிஸ் ஹெட் 2025ஆம் ஆண்டுக்கான ஆஸ்திரேலிய கிரிக்கெட் விருதுகளை ஐலண்ட் பார்டர் பதக்கம் வாங்கியிருக்காங்க. பொருளாதார ரீதியாக பெண்களை மேம்படுத்துவதற்காக ரேஷம் சகி யோஜனாவை எந்த மாநில அரசு தொடங்கியுள்ளது? உத்தரப்பிரதேசம். செரிகல்ச்சர், அதாவது செரிகல்ச்சர் அப்படின்னா இந்த பட்டுப்புழு வளர்ப்பு இருக்கு இல்லையா, சோ அதை வளர்த்து பெண்களுக்கு வந்துட்டு ஒரு பினான்சியல் ரீதியா, ஒரு நிதி ரீதியா உதவி பண்ண போறாங்க உத்தரப்பிரதேச மாநிலம். கங்கை டால்பினா மாநில நீர்வாழ் விலங்கு அறிவிச்சிருக்காங்க உத்தரப்பிரதேசம். இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு நகரம் லக்னோல வரப்போகுது. இந்தியாவின் முதல் அனைத்து பெண்கள் சைனிக் பள்ளி உத்தரப்பிரதேசத்துல ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமை பாதுகாப்பு காப்பகத்தை அமைத்த இந்தியாவின் முதல் மாநிலம் உத்தரப்பிரதேசம். NSDC சர்வதேச அகாடமி கிரேட்டர் நோய்டால ஆரம்பிச்சிருக்காங்க. இந்தியாவின் முதல் பயோபாலிமர் ஆலை லக்கிம்பூர் கேரியில ஆரம்பிச்சிருக்காங்க. AI கரியர்ஸ் ஃபார் விமன் முயற்சி எந்த அமைச்சகம் தொடங்கி உள்ளது? திறன் மேம்பாட்டு அமைச்சகம். இந்த AI கரியர்ஸ் ஃபார் விமன் அப்படிங்கிற முயற்சி திறன் மேம்பாட்டு அமைச்சகமும் மைக்ரோசாஃப்டும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. இது மூலமா 20,000 பெண்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட், திறன் மேம்பாட்டு மற்றும் தலைமைத்துவ அது சம்பந்தமான ட்ரைனிங்க கொடுக்க போறாங்க.
சமூக நீதி அமைச்சகம் ஸ்டேசாஸ் திட்டம், ஸ்வர்ணிமா திட்டம், ராஷ்டிரிய வயஸ்ரீ யோஜனா அறிமுகப்படுத்தியிருக்காங்க. வீட்டு வசதி அமைச்சகம் மற்றும் சமூக நீதி அமைச்சகம் சேர்ந்து நமஸ்தே திட்டம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. கல்வி அமைச்சகம் பால்பால் கி கவிதா முயற்சி அறிமுகப்படுத்தியிருக்காங்க. சமூக நீதி அமைச்சகம் சஃபாய் கராமச்சேரிக்கான தேசிய ஆணையத்தை உருவாக்கியிருக்காங்க. ஆயுஷ் அமைச்சகம் ராஷ்டிரிய கர்மயோகி ஜன் சேவா திட்டம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. எந்த வங்கியின் உரிமத்தை ரிசர்வ் வங்கி ரத்து செய்தது? அஜந்தா நகர்ப்புற கூட்டுறவு வங்கி மரியடிட். இந்த அஜந்தா நகர்ப்புற கூட்டுறவு வங்கி மகாராஷ்டிரா மாநிலத்துல அவுரங்காபாத் அப்படிங்கிற இடத்துல இருக்கு. இந்தியாவுடைய ரெப்போ விகிதம் 6, தலைகீழ் ரெப்போ விகிதம் 3.35. லட்சத்தீவில் கிளையை திறந்த முதல் தனியார் வங்கி HDFC. பெடரல் வங்கி MSCME-க்கான நிதி ஆதரவை அதிகரிக்க சிட்பி வங்கியுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்கு. HDFC வங்கி ஹாக் திட்டத்தை தொடங்க இந்திய விமானப்படை மற்றும் CSE அகாடமியுடன் ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்கு. உள்ளூர் நாணயங்களில் வர்த்தகத்தை ஊக்குவிக்க மொரிஷியஸ் வங்கியுடன் RBI ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்கு. எந்த நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக பல்கலைக்கழகமாக கருதப்படும் நிறுவனம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது? பிலிம் அண்ட் டெலிவிஷன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா. இந்த அமைப்பு 1960 உருவாச்சு. இந்தியாவின் 21வது IIM மும்பை. NCERT வந்துட்டு தேசிய போர் நினைவு அத்தியாயத்தை வகுப்பு 7 அறிமுகப்படுத்தியிருக்காங்க. தர்மேந்திர பிரதான் ஸ்வயம் பிளஸ் திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அடுத்த 5 ஆண்டுகள்ல இந்திய மொழிகள்ல 22,000 புத்தகங்களை உருவாக்கும் யுஜிசியின் திட்டம் அஸ்மிதா. பெங்களூரு நகர பல்கலைக்கழகத்துடைய புதிய பெயர் டாக்டர் மன்மோகன் சிங் பெங்களூரு பல்கலைக்கழகம். துபாயில அதோடைய முதல் வெளிநாட்டு வளாகத்தை அமைச்சிருக்காங்க IIM அகமதாபாத். புஞ்சையில ஏற்படக்கூடிய ஒரு சில முக்கியமான நோய்கள். லேட் பிளைட் ஆஃப் பொட்டேட்டோ அப்படிங்கிற நோய் ஃபைட்டோப்தரா இன்வெஸ்டன்ஸ் புஞ்சையில ஏற்படக்கூடியது. ரஸ்ட் ஆஃப் வீட் புக்கிஷினா கிராமினஸ் ட்ரிட்டிக்கல் ஏற்படக்கூடியது. லூஸ் மட் ஆஃப் வீட் உஸ்டிலாக ட்ரிட்டிக்கல் ஏற்படக்கூடியது. பவுடரி மில்டியூ ஆஃப் வீட் ப்ளூமெரியா கிராமினிஸ்ல ஏற்படக்கூடியது. ரெட் ரட் ஆஃப் சுகர் கேன் குளோமெரலா டுகாமெனென்சிஸ்ல ஏற்படக்கூடியது. எர்காட் ஆஃப் பஜ்ரா கிளாவிசப்ஸ் ஃபுசிஃபார்மிஸ்ல ஏற்படக்கூடியது. ரைஸ் பிளாஸ்ட் மேக்னா பொர்த்திகிரிசி. டிகா டிசீஸ் ஆஃப் கிரவுண்ட் செர்சோஸ்போரா அரக்கிடோகோலா ஏற்படக்கூடியது. கிரீன் ஏர் ஆர் டவுனி மில்டு ஆஃப் பஜ்ரா ஸ்க்லரோஸ்போரா கிராமிகோலா ஏற்படக்கூடியது. பொட்டேட்டோ வாட் டிசீஸ் ஆர் பிளாக் ஸ்காப் ஆர் பொட்டேட்டோ டியூமர் அப்படிங்கிற நோய் சைன்கைட்ரிக்கும் எண்டோபயோட்டிக்குமால ஏற்படக்கூடியது. விக்டர் ஆம்ப்ரோஸ் மற்றும் கேரி ருகுன் மருத்துவத்திற்கான நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க. ஜான் ஜே ஹாஃபில், ஜெஃப்ரி ஹிண்டன் இயற்பியலுக்கான நோபல் பரிசு. ஹான்காங் இலக்கியத்திற்கான நோபல் பரிசு. டேவிட் பாக்கர், டெமிஸ் கசாபிஸ், ஜானம் ஜம்பர் வைத்தியலுக்கான நோபல் பரிசு. டாரன் அசிமோக்லு, சைமன் ஜான்சன், ஜேம்ஸ் ராபின்சன் பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க.